உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உம்மை துதிக்கிறோம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகம் பெற்றவன் கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகம் பெற்றவன் உந்தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. உந்தயாளத்தின் உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விட என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்ந்தவர்க்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போனதா நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். புதிய நாளுக்காய், புதிய மாதத்துக்காய் நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாந்த ஜெப நேரம் முழுவதையும் தேவனீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நன்றி நிறைந்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும் நீரே மகிமைப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 10,000 சிறந்தவர். சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவில்லை இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவில்லை இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ. காட்டு மரங்களின் கிச்சிலி போல் அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமளம், இன்ப ரசத்திலும் அது மதுரம்.
வாசத்திலும் அதிமதுரா இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா நீலி புஷ்பமுமா 10000ங்களில் சிறந்தோ 10000ங்களில் சிறந்தோ என் மேல் பறந்த கொடி நேசமே அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார் அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பறந்த கொடி நேசமே அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் கொடி நேசமே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா நீலி புஷ்பமுமா 10000ங்களில் சிறந்தோ 10000ங்களில் சிறந்தோ 10000ங்களில் சிறந்தோ என் பிரியமிருபவதி என அழைத்திடும் இன்பசத்தார் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே ஆத்மநேசரே ஓ அல்லேலூயா 10000ங்களில் சிறந்தோ 10000ங்களில் சிறந்தோ 10000ங்களில் சிறந்தோ அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல முகம் சூரியன் போல் பிரகாச சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா 10000ங்களில் சிறந்தோ 10000ங்களில் சிறந்தவர் அழகுள்ளவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சாரோனின் ரோஜாவே உம்மை துதிக்கிறோம் லீலி புஷ்பமே உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 என் நேசர் என்னுடையவர் அவர் மார்பினில் நான் சாய்ந்திடுவேன் மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே நேசர் என்னுடையவர் அவர் மார்பினில் சாய்ந்திடுவே மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே மணவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் அந்நேரம் இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமுமா 10000
ஆண்டவருக்கு நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீரே எங்களோடு எங்களை நடத்துகிறவன் அப்பா. அந்த 3 மாதங்களை முடிக்க தேவன் கிருபை தந்தீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறீர் அப்பா. இயேசுப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். இன்னும் 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் தாராளம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவனி நல்லவனி நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே நீர் நல்லவர் 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 அப்பா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. மகிமையால் நிரப்புமே ஆலயம் முழுவதும், மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகம் வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும், நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையில் வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையில் மேகம் வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடு மகிமையின் மேகமே, எங்களை மறுரூபமாக்கும். எங்கள் இருதயங்கள் மறுரூபமாகட்டும். ஓ ஆவியானவர் விட்டுக் கொடுக்கலாம். ஆண்டவரே கிரியை செய்கிற ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் எங்களுக்குள்ள நீர் கிரியை செய்வீரா, எங்களுக்குள் கிரியை செய்வீரா. வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத காரியங்கள் அப்பா மாறட்டும் மாறட்டும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகம், மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறனுமே, ஒளிமயமாகனுமே. முகங்கள் மாறனுமே, ஒளிமயமாகனுமே. மேகமே மகிமை. எல்லாருக்கும் எல்லாம் ஆண்டவரே வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமை. எல்லா நாவு கர்த்தரை துதிக்கட்டும். எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமலை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமலை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் பெருமலை வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவரே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டும் அப்பா. எழுப்புதலின் மழை பெய்யட்டும், சபைக்குள் பெய்யட்டும், எனக்குள் பெய்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே மகிமை எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்தில் முன் செல்லுகிற மேகமே, ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடக்கும் பாதைகளை கர்த்தர் நாள்தோறும் காட்டுவீராக. எங்கள் தீர்மானங்களில் எங்களோடு இருப்பீராக. நன்றி நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எல்லாரும் ஜெபிக்கலாம். சபைக்காக ஒரு நிமிஷம் ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. உம்மை நாடி தேடி ஓடி வர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா இயேசுயா. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுவே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுவே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபை, மாறாத நல்ல கிருபையே. சொல்வோமா? உங்க கிருபையா என்னை தாங்குகின்ற, உங்க கிருபையா என்னை நடத்துகின்ற, உங்க கிருபையா என்னை தாங்குகின்ற, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபை. இயேசு என்ற நாமத்தை சொல்லுவோம், அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவோம். இயேசுவேன்னு சொல்லி, இயேசுவே, இயேசுவே, மாறாத நல்ல இயேசுவே, 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 மாறாத நல்ல இயேசுவே. உங்க கிருபையா என்னை தாங்குகின்ற, உங்க கிருபையா என். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, நல்ல கிருபையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகமே மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே எல்லாம் நடக்குமே.
மகிமையின் வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் வந்தால் போதும் அப்பா, எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும் கர்த்தாவே. சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிறவர் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. பழைய ஏற்பாட்டில் 845வது பக்கம், ஏசாயா 40ஆம் அதிகாரம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிற தேற்றவாளன் என்று நாம் வாசிக்கிறோம். 40ஆம் அதிகாரம் துவங்கும்போது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 27ஆம் வசனம், 27ஆம் வசனம், 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் ஏன் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலை படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலை படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபே இஸ்ரவேலே என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மை என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் கேட்கப்படவில்லை, ஏன் என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்று நாம் நினைக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. மனிதர்களாகிய நாம் சோர்ந்து போகலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. இலைப்படுவதில் நான் டயர்ட் ஆவது கிடையாது. அல்லேலூயா. அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். அல்லேலூயா. வேதம் சொல்கிற மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். அவர் ஜெபங்களை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நீ கேட்டதில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆண்டவருடைய ஞானம் அடர்ந்த ஞானம். அதுதான் ஏசாயா 55 வாசிக்கிற, என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். நாம் நினைக்கிற பிரகாரமாய் ஆண்டவர் கிரியை செய்கிறவர் அல்ல. அவருடைய வழிகள் வித்தியாசமானதாக இருக்கும். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பலன். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன நீங்கள் பலப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாய் ஓடுவதற்கு ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவை. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பாதையில் விசுவாச வாழ்க்கையில் ஓடுவதற்கு நம்முடைய பலன் போதாது. இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் ஓடுறவங்க அவங்க கையில் என்ன வச்சுருப்பாங்கன்னா, ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க, ஓஆர்எஸ் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா குளுக்கோஸ் வச்சுருப்பாங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, டயர்ட் ஆகிறப்பெல்லாம் குடிச்சிட்டு ஓடுவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் பலன் ஆண்டவருடைய பிரசன்னம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த பிரச்சனத்தில் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அதை தான் இங்கே வாசிக்கும் போது சோர்ந்து போகிறதுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் பலன் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் நம்மை பெருக்கத்துக்குள்ளாய் நடத்துவார். நம்முடைய பலன் குன்றி போகாது. கர்த்தர் நம்மை பலனடைய செய்வார் என்று நாம் வாசிக்கிறோம். அநேகர் நினைக்கிறார்கள், இளைஞர்கள் இளைப்படைவதில்லை, வாலிபர்கள் சோர்ந்து போவதில்லை அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனால் அவர்கள் சோர்ந்து போனாலும் ஒருவர் சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு புதிய பலன் ஆண்டவர் தருவென்றார். யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. யாக்கோபே நீ மறந்து போகாதே, இஸ்ரவேலே நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு காத்திருப்பது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ட்ரெயினுக்கு காத்திருக்கிறப்ப போய் இங்கே சும்மா உட்காந்துருப்போம் அப்படி இல்லை. கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது அவருடைய நேரத்துக்காய் காத்திருப்பது. அல்லேலூயா. அப்படின்னு நம்ம செய்ய வேண்டியவை நாம் செய்ய வேண்டும். கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிற விசேஷமாக இந்த இன்னொரு 21 நாள் இருக்குது. இந்த 20 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க போகிறோம். அல்லேலூயா. அவர் எதற்காக காத்திருக்கிறோம்? அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு புதிய பலனை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போய் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது புது பலன் அடைவார்கள். எதை போல? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. இந்த கழுகுடைய கதையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமீன். கழுகு கொஞ்ச நாள் ஆன உடனே அதோடைய நெகங்கள் என்ன ஆயிரும்? நல்லா வளர்ந்துரும். அதனால் அது போய் இறைய பிடிக்க முடியாது. அதோடைய செட்டைகள் எல்லாம் ரொம்ப வீக் ஆயிரும். உடனே கழுகு என்ன பண்ணுமா? அது போய் ஒரு உயரமான மலையிலே அது காத்திருக்கும். அப்பொழுது அந்த கழுகு என்ன பண்ணும்? அந்த நகங்களை உடைத்து கொள்ளும். அதே போல் அந்த புதிய ரக்கைகள் வரும் வரைக்கும் அது காத்திருக்கும். அது காத்திருக்கும் போது ஒரு புதிய ரக்கை அதற்கு உண்டாகுகிறது. அல்லேலூயா. அந்த நகங்கள் எல்லாம் கூர்மையாக்கப்படுகிறது. திரும்ப முன்பு அதே வேகத்தை விட இல்லை, இன்னும் அதிகமான பலத்தோடு அவைகள் வானத்தில் பறக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆமென். அல்லேலூயா. மாம்சத்தின்படி நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ளது. நேற்று நான் சொன்னதே காரியம்தான். நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கொலோசியரில் வாசித்த மாதிரி இயேசுவின் மூலமாய் நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் இனி நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்கு புதிய பலனை தருவார். ஒருவேளை சோர்ந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் புது பலனை தருகிறார். அவர்கள் செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். ஓடினாலும் அவர்கள் இளைப்படைய மாட்டார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். சில நேரத்தில் நடந்து போகிற அனுபவம், சில நேரங்களில் ஓடுகிற அனுபவம் எதுவும் நம்மை என்ன பண்ணாது? டயர்ட் ஆக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சர்வத்தையும் சிருஷ்டித்து, அதுதான் சொல்றா 28 பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். அவர் சோர்ந்து போவதில்லை. அவர் கொடுக்கிற பலனினால் நாமும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடுவதற்கு, லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவதற்கு, ஆசையாய் தொடர்ந்து ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு புதிய பலனை தருகிறார். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற பலன் குறுகி போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆவியில சோர்வு இருந்தால் கர்த்தர் ஆவியில பலப்படுத்துவார். மாம்சத்தில் சோர்வு வரும் பொழுது கர்த்தருடைய மாம்சத்தையும் பலப்படுத்துகிற ஆண்டவர். ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் உற்சாகம் அடைய செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மற்ற நாள்லாம் எப்படின்னு தெரில, ஆனால் அந்த ஜெபம் வந்துட்டா கர்த்தர் நமக்குள்ள ஒரு புதிய பலனை தரார். அல்லேலூயா.
காலையில் சாயங்காலம் 2 நேரம் வர்றதுக்கும் மற்ற எல்லா காரியங்களையும் செய்வதற்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை தட்டி எழுப்புகிறது. அந்த வார்த்தை நம்மை உயர பறக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சான்னு கேட்க வேண்டாம். கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை. ஆமென். என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானேன். அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஆமென். ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைங்க நான் ஜெபம் பண்ணுறலாம் கேட்குதா, ஆண்டவருக்கு காது கேட்குது அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் உற்று கவனிக்கிறவர். எங்கள் வாயில் சொல் பிறவாதற்கு முன்பதே உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அல்லேலூயா. அதனால் ஒரு நாள் நம்ம ஜெபம் வீணாக போகவே போகாது. All your prayers are recorded and not rejected. ஆமென். நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஜெபம் கேட்கப்பட்டுச்சான்ற கேள்வி நமக்கு வரலாமா? சொல்லுங்க. வரவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு தேவையான என்னை ஆண்டவர் பலப்படுத்துவார். நான் உயர எழும்பி பறப்பேன். அல்லேலூயா. ஆமே. இது செட்டைகளை விரிக்கும் காலம். நாம் எழும்பி பிரகாசிக்கிற காலம். விசேஷமாக அடுத்த மாதம் நல்ல இந்த மாதம் பலப்பட போகிறோம். மே மாதத்தில் இல்லை ஏப்ரல் எண்டில் நமக்கு கர்த்தர் நல்ல சிறு பிள்ளைகள் ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமாம். எல்லாரும் அதில் இணைந்து செயல்பட வேண்டும். உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். உங்கள் வீட்டை திறந்து வைங்க. ஒரு 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்க அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும். ஆமேன். அநேக நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் அந்த விதைகளை கர்த்தர் முளைய செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம சோர்வான முகத்தோடு இருக்க வேண்டியதில்லை, கவலையோடு இருக்க வேண்டியதில்லை. ஜெபம் கேட்கப்பட்டுச்சா இல்லையா அப்படின்னு நீ என்ன பண்ணாத, சொல்லாத. வாயை திறந்து அப்படி பேச வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். 31ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கிறப்பே கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தருவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லணும். நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். கர்த்தர் எனக்கு புதிய பலனை தருவார், புதிய கிருபைகளை தருவார். கர்த்தர் புதிய ஞானத்தை தருவார். கர்த்தர் என்ன புதிய எல்லையில் ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் பண்ணுற ஆராதனை வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரின் ஆவிக்குரிய கண்களை திறப்பார். அந்த வேதத்தை வாசிக்கும் போது அதெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எழுத்து கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான நிறைவோடு நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எல்லாரும் வாசிக்கலாமா? கடைசியாக ஒரு தடவை முழு பலத்தோடு வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த 3 மாதங்களை முடிக்க செய்த ஆண்டவர் இந்த 4வது மாதத்திலும் கர்த்தர் நம்முடைய பலனை புதுப்பிப்பார், புதிய பலனை தருவார். அல்லேலூயா. பரலோகத்தின் பலன் உங்கள் மேல் வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய நேரத்துக்காய் காத்திருங்கள். சும்மா காத்திருக்கிற சும்மா இருக்கிறது இல்லை. நாம் செய்ய வேண்டிய வேலைகளை உற்சாகமாய் செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலை நேரத்தில் ரொம்ப முக்கியமாக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு டிவிஷன்லேயும் 3 ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஞானஸ்தானத்துக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஞானஸ்தானம் எடுக்காதவர்களிருந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எடுத்தவர்கள் நம்ம எல்லாரும் ஒரு இந்த நேரத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வார்த்தை என் கூட பேசியிருக்கிறது, நான் புதிய பலன் அடைவதற்கு. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. என்னை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்க. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லுகிறவங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், தொடர்ந்து ஒரே பாவத்தில் நான் நிலை நிற்பதில்லை என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து ஒரே பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் நம்மளை புதிய பலனா நிரப்புறாரு. ஆண்டவருடைய கிருபை நம்மை பரிசுத்தமாக்கட்டும். ஆண்டவர்கிட்ட பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வேதத்தின்படி நியாயம் செய்கிறோம், இன்னும் நியாயம் செய்யட்டும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்கிற ஜெபத்தோடு ஒரு ஜெப நிலையிலே நாம் கர்த்தருடைய பந்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம். உம்மை நேசிக்கின்றேனா கல்வாரி காட்சி கண்ட பின் நேசியாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சி கண்ட
காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்ற உம்முடைய சரீரத்துக்காக, விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றமில்லாத ரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்ட நம்முடைய ரத்தத்துக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நாம் எல்லாரும் கரங்களில் இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய சரீரத்தை, என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள், என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்ன வசனத்தை நாம் நினைவு கூர்ந்து நாம் எல்லாரும் ஏகோபித்து இந்த அப்பத்தை நாம் புசிக்கலாம். கல்வாரி அன்பே உமக்கு நன்றி. எனக்காய் சிந்தப்பட்ட இந்த ரத்தத்துக்காய் நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற உடைய ரத்தத்துக்காய் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி. நம்ம எல்லாரும் ஏகோபித்து ரசத்தை நாம் பானம் பண்ணுவோம். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு ராஜா உமக்கு நன்றி, நன்றி அப்பா. இதில் கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காய் நன்றி. தொடர்ந்து ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, சபைக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்த மாதம் முழுதும் தேவன் கண்மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கு நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லும் பொழுது, இந்த பிரச்சனை நான் எப்படி கடந்து வருவேன் என்று சொல்லும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தரின் கரங்களை பிடித்து கொண்டிருப்பா நடத்தி கொட்டி வந்ததுக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம். 3 மாதங்களையும் கர்த்தர் நடத்தினதுக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் நடத்தினதுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலை நேரத்தில் நன்றி பலி கட்டும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு முன்பாய் கோணலாக இருக்கிறவளை சபைப்படுத்துங்க. ஓ அல்லேலூயா. போக வேண்டிய வழி இதுவே என்று எங்களுக்கு காண்பீங்க தகப்பனே. ஓ இந்த மாதத்தின் வருமானங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க அப்பா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே, பிஸ்னஸ் பீப்புள் ஆமென், சம்பள உயர்வுகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சம்பளம், இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் மீதி எடுக்க உதவி செய்யுங்க அப்பா. வீணான பத்தலான பைகள், மருத்துவ செலவுகள் எல்லாற்றையும் எங்களை விட்டு விலக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒருமுகப்படுவோம். ஓ ரீதா ரத ரமண சகரதுலபா. நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லி மீதி எடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. கடன்களெல்லாம் கட்ட எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. ஓ நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பான்னு சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் எங்களுக்கு நிறைவேறுவதாக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. தேவன்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்குன்னு சொன்னீங்களே. இந்த வசனத்துக்காக கரங்களை உயர்த்தி சமாதானத்தின் தேவன் ஆமேன், சபையிலும் ஊழியத்திலும் ஆமேன், குடும்பத்திலும் நம் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய சமாதானம் பரிபூரணப்படட்டும் எங்களுடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. ஆண்டவரே சுகமுண்டாகட்டும். எல்லா வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ரிதா ரதா ரபா லக்கரமன சதுரபா. கிருபையை ஊற்றுங்க, கிருபையை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரிதா ரதா ரபா லதரம நந்தரபரபா. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே.
நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எழுதின எல்லா தேர்வில் எழுதி கொண்டிருக்கிறது. எல்லா தேர்விலையும் கர்த்தரே கரம் நல்ல மதிப்பெண்களை கொடுக்க கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவள் எழுத போகிற ஒவ்வொரு பரீட்சையிலும் நல்ல ஞானம், தெளிந்த புத்தி, ஞாபக சக்தி ஆண்டவரே கட்டளையிடுவீராக. தெரிந்ததான் வரணும் சுவாமி. இங்கே படித்தது வருவதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் படித்து முடித்து விட்டு முழங்காலில் நின்று ஜெபிக்கத்தக்கதாக கர்த்தர் உம்மை சார்ந்து கொள்ளுகிற இருதயத்தை கொடுப்பீராக. அல்லேலூயா. சபையில் வேலை இல்லாதவளுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த மாதத்தில் வேலையை கொடுங்கப்பா. ஆண்டவரை வேலையை கொடுங்க, வேலையை கொடுங்க தகப்பனே. ஓ ரீதா ரக்கரமன் அந்தரபல ஷரரதலபா கிருபை தாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரத்தை விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரசவத்தை எதிர்நோக்கிருக்கிற பிள்ளைகளுக்காக சுகப்பிரசவத்தை கர்த்தர் தருவீராக. சுகப்பிரசவத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே தாயும் செய்யும் சுகமாயிருக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரிதா ரத லபரக்கரமன் அந்தரபா கிருபையை ஊற்றுங்க சுவாமி. என் தேவன் அற்புதங்களை செய்வீராக. அல்லேலூயா. ரிகபனா கிருபையை ஊற்றுங்கப்பா. ஆமென். பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரட்டும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே சபைக்குள் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவர் எங்களை வேலி அடைப்பீராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் நன்மையை கர்த்தர் பூசிக்கும்படிக்கு தேசம் ரட்சிக்கப்படத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்தாரே. ஆமென். தேசத்துக்காக சேலம் பட்டணத்துக்காக சேலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஒரு ஸ்மார்ட் சிட்டியாய் கர்த்தர் இந்த சேலம் பட்டணத்தை எல்லா தொழில்நுட்பம் உள்ள ஒரு பட்டணமாய் மாற்றட்டும் ஆண்டவரே. ஆமென். எல்லா ஐடி ஃபீல்டு எல்லாம் வரட்டும். கர்த்தர் படித்த பிள்ளைகளுக்கு தகுந்த வேலையை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் வேலை வாய்ப்பை கட்டளையிடுவீராக. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபை செய்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேயருக்காக, கலெக்டருக்காக, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பேங்க் எம்ப்ளாயீஸ்க்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். தாலுக்கா ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா லஞ்ச ஊழல் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் எல்லாம் கடந்து வரணும். போதை வஸ்துக்களுக்கு கொலை கொள்ளை இந்த சேலத்தில் நடக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே இது ஒரு சமாதானத்தின் பட்டணமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா ஏரியாவிலையும் கிரியை செய்கிற அந்தகார இருள் இயேசுவின் நாமத்தினாலே கொலை என்கிற ஆவி. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜென்ம சுவாபம் உள்ள மக்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே சேலம் பட்டணம் அமைதி ஆண்டவரே சாலோன் பட்டமாய் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்த தடைப்படாத தகப்பனே. அல்லேலூயா. நேற்று இரவு ஜோமனும் தனுஷுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சாயந்தரம் வந்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஜெபம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் சுகப்பிரசவ ஒரு அழகான ஆள் குழந்தையை கட்டளையிட்டு இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண நேரம் அங்கே பிரசவ நேரம் உண்டாய். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஜெப வல்லமை உள்ளது. மீதி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகப்பிரசவத்தை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரை நடத்துங்கப்பா. இந்த மாதத்தில் பாஸ்டர் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். தேவனுடைய வார்த்தை வாயில் வைக்கப்படணும். கேட்கிறவளை விறகாகவும் அக்கினியாகவும் ஊழியக்காரை பயன்படுத்துங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமே. எங்களை விறகாக ஆமேன். விறகு நல்லா காஞ்சி இருக்கணும். அப்படியே அக்கினி வரும்பொழுது அதை அப்படியே பற்றி பிடிக்கணும். உங்கள் இருதயம் தேவவசனத்தினால் நிரப்பப்படணும். ஓ ரீதா லத ரபா நகரதலபா. நல்ல அன்னி பாசையில் நிரம்பி ஜோமனுங்க. சபையில் ஒரு மன ஆவி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தேவனுடைய வசனம் சத்தியத்தை அறிகிற அறிவு ஆண்டவரே எல்லாம் தேவன் கட்டளையிடுங்க ஆண்டவரே.
எல்லா லீடர்ஸ்க்காக, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், கொயர் டீம், ஆண்டவரே வாலண்டியர்ஸ்க்காக, டீனேஜுக்காக, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகளை நீர் வேலி அடைப்பீராக. எங்கள் டீச்சர்ஸை ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களுக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும், நல்ல பலன் உண்டாகட்டும், பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கணும், எல்லார் தேவையும் கர்த்தர் சந்திக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னத்துக்கு எல்லா பொருள், சபையில் இருக்கிற பொருள் மேலெல்லாம் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். எதுவும் பழுது ஏற்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். 40 வருஷம் அவங்க நடந்து போகிறவருக்கு பாதரட்சை கூட தேவையே இல்லை. அல்லேலூயா. தேவையில்லாத செலவுகள் வரக்கூடாது. கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. சோத்திரம் 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 சோத்திரத்தை விட்டுறாதீங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். ஜெபித்துக்கு வராத மக்கள் அநேகர் எல்லாரையும் கூட்டி சேருங்கப்பா. ஜெப சிந்தையை கொடுங்க தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரீத ரத லபன கரத ரபன சதரபலபரபா. கிருப 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 கிருப. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாதாப்பா. கீழ்ப்படியவர்களுக்கு பரிசுத்தாவின் வரத்தை கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் எங்களுக்கு கீழ்ப்படிதலின் ஆவியமுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. தேவ கிருபை எங்களுக்கு உண்டாகும்படியாய் கேட்கிறோம் சுவாமி. அல்லேலூயா. தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கடைசியில் நமக்கு விபிஎஸ் இருக்கிறது. 700 பிள்ளைகள் எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். சத்துரு தடையை கொண்டு வரக்கூடாது. காலம் இனி செல்லாது. இனி காலம் செல்லவே செல்லாது. கிடைச்ச நேரத்தில், கிடைச்ச காலத்தில் விரைந்து போய் தேவனுடைய வேலையை செய்வதற்கு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் ஆமாம் விதைக்க புறப்படுகிறோம். ஆண்டவரே நல்ல நிதத்தில் விளையணும் சுவாமி. அநேக சிறு பிள்ளைகள் வியாதி உட்பள்ளி படுகிறார்கள். இதெல்லாம் மாற்றி போட்டு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. டீனேஜ் பிள்ளைகள் வரட்டும் சபைக்கு. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் தனிக்கு வரட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்த மாதத்தில் நடக்கிறதான்னு ஆமீன் ஆனுவல் டேவுக்காக ஜஸ்டின் மோசஸ்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த 2 நாளும் தேவ சமூகத்தில் ஒருத்தர் லீவ் போடக்கூடாது. ஆமீன். வசனத்தை விற்காத வாங்கு. விலை கொடுத்து வசனத்தை வாங்குகிறோம். ஆமேன். எவ்வளவோ செலவு பண்ணி அந்த வசனம் அப்படியே இருதயத்துக்குள்ளே போகணும். கரங்களை உயர்த்தி சோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக. அடியாளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல பலனை கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தருக்காக என்னவோட தேவனுடைய அபிஷேகம். அல்லேலூயா. ஒரு சட்டையின் மறைவுக்குள்ளே என்னை வைத்துக்கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த பூமியில் நிறைவேற்றக்கூடிய காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாக சத்தினுடைய எல்லா சூழ்ச்சிக்கும் வஞ்சனைக்கும் கர்த்தரினை விலக்கி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களிலே கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் இந்த சம்பாகம் காணிக்கை கரங்களிலே கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பராக. சபையின் தேவை சபையிலிருந்து தான் சந்திக்கப்பட வேண்டும். ஆமேன். அதை மீதி எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு தாவே மக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் காணிக்கையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. அம்மைக்கு குழுக்கி தரிந்து விழும்படி திரும்ப மடியில் தருவேன்னு சொன்னீங்களப்பா. நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். என் கையும் என் சாமர்த்தியம் இது செய்ததென்று நாங்கள் சொல்லாதபடிக்கு நீர் கொடுத்த பல, நீர் கொடுத்த ஜீவன், நீர் கொடுத்த ஆண்டவரே எல்லா உத்தியோகம், வேலை, தொழில் எல்லாவற்றிலிருந்து உமக்கு நன்றி சொல்லும்படி இந்த காணிக்கை எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். இதை விதைக்கிறோம் சுவாமி. கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்காக இன்னும் தேசங்களுக்கு கர்த்தாவே எங்களை பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதிக்கு விலக்குங்கப்பா. எண்ணெயும் மாவும் குறையாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க. மீதி எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே,
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகு, அல்லே எல்லாமே உம்மாலாகு. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்ப நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்ப நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்ப நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்ப நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். தகப்பனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. எங்களை கர்த்தர் புதிய பலனினால் நிரப்புவீராக. கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் ஆண்டவரை அடைந்தவர்களாய் நாங்கள் உமக்காக சட்டைகளை விரித்து பறக்கத்தக்கதாக, உயர எழும்பத்தக்கதாக இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே எல்லாவற்றில் நாங்கள் பெருக எங்களுக்கு உதவி செய்யும். உடைய வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். நாளை கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளையிலிருந்து வழக்கம் போல ஜெபம் நடைபெறும்.